அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லி அலைஹி. மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹு தஆலா காபாவை நேரில் தரிசிக்கணுமென்று பல நாள் கனவுகள். சல்லாவில் காபாவை பார்க்கும் போதெல்லாம் எப்பொழுது நேரம் நின்று தொழப் போகிறோம், கிப்லாவை திசையை நோக்கி முன்னோக்கிறோம், எப்பொழுது காபாவில் நின்று தொழப்போகிறோம் என்கிற ஏக்கம் கவலை மிகவும் வாட்டியது. ரொம்ப நாள் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். இது துவாவு எனக்கு யா அல்லாஹ் ரமலான்ல முதல் ரஹமத்துடைய 10ல போகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு குர்ரா அல்லாண்டு அதிக நாள் துவா செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அல்லாஹு தஆலா அதற்கு அதிகமான நாட்களை தந்தான். அதுக்கு அந்த கவலைக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை தந்தான். மாஷா அல்லாஹ் எப்படி தந்தான் அப்படின்னா, கிஸ்வா டிராவல்ஸ், மாஷா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவி அந்த டிராவல்ஸு கியாம நாள் வரைக்கும் பல ஹாஜிகளை உருவாக்கக்கூடிய கிஸ்வா டிராவல்ஸாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த டிராவல்ஸு ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அதில் ஹாஜி ஃபாரூக்கு சகோதரர் எங்களுக்கு ரொம்ப உதவியாக, எல்லாமே சின்ன பிள்ளையை போல் எங்களுக்கு நல்லா முன்னாடி எங்களை கூட்டிகிட்டு போகிறதும், எங்களை அந்தந்த இடத்துல நிற்க வச்சு எங்களுக்கு ஒவ்வொரு வழிகாட்டியும் நல்ல வழிகாட்டியாக இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துலையும் துவா, அந்த இடத்து சம்பவத்தை எல்லாம் உஹது போர் நடக்கக்கூடிய இடம், இது ஒப்பந்தம் நடந்த இடத்துக்கிட்டலாம் நின்று பயான் பண்ணும்போது உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட அமர்ந்திருந்தது போல இருந்தது. அந்த இடத்துல அவ்வளவு ஒரு மன திருப்தியோடு இருந்துச்சு. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், ரமலான்ல உமரா செய்வது எப்படிப்பட்ட ஒரு நன்மை அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேர்ந்து ஹஜ்ஜு செஞ்ச நன்மை. நபி சொல்றாங்க, என்னோட சேர்ந்து ஹஜ்ஜு செஞ்ச நன்மையை அல்லாஹு தஆலா தரானா. சுபஹான் அல்லாஹ். அந்த சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்துல அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி, ஈமான் அவ்வளவு உயிரோட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நபியோட நம்ம இருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்ச்சி மாஷா அல்லாஹ். உண்மையிலேயே இந்த உலகமே எங்களுக்கு மறந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருப்பது போலவே எங்களுக்கு இருந்துச்சு அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும். மாஷா அல்லாஹ். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். ரமலான்ல எடுக்கக்கூடிய உமரா எவ்வளவு சிறப்பு என்கிறத எல்லா சீதேவிகளுக்கும் உணர வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா சாதாரணமாக கிடைத்து விடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்து உமரா செய்யக்கூடிய நன்மை நமக்கு எதுல கிடைக்கிது அப்படின்னா, இந்த ரமலானுடைய நோன்புல நமக்கு கிடைக்கிது. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களுமே நியத்து வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரமலான்ல போகணும். முழு ரமலானையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த இடத்துல நின்று ரஹமத்துடைய 10ம், பாவ மன்னிப்புடைய 10ம், நரக நெருப்பிலிருந்து குடிக்கக்கூடிய 10ம் நமக்கு அங்கேயே கிடைக்கணும் என்று நம்ம அதிகமாக எல்லா மக்களும் துவா செய்யணும். பாருங்க, லாஸ்ட் 10 சுபஹான் அல்லாஹ் அவ்வளோ ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு. மஹ்சர் மைதானத்துல நம்ம நிக்கிறது போல ஒரு உணர்ச்சியும் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டங்கள், அவ்வளவு மக்கள், கோடான கோடி மக்கள். அப்ப மஹ்சர் மைதானத்துல கோடான கோடி மக்கள் அந்த இடத்துல ஒன்று கூடிய சபையில அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான், என்னைய தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லி நினைச்சுனா ரொம்ப மனசு அல்லாவுக்கு இன்னும் அதிகமாக நான் அல்லாவுக்கு சுக்குர் சொல்லி கொண்டிருக்கேன். அது மட்டுமல்ல, திரும்பியும் ரமலான்லயே போகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும் அல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செய்றேன்.